நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு மீல் மேக்கர் ரெசிபி, வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், மெயினாக தயிர் சாதத்துக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டோம் அப்படின்னா மீல் மேக்கர் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். அடுத்ததாக அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கூடவே நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், இந்த அளவுக்கு கலர் மாறணும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா மீல் மேக்கரும் சேர்த்துட்டு நம்ம திரும்ப குக் பண்ண தான் போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட மீல் மேக்கர் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. மோஸ்ட்லி நான்ஸ்டிக் பேனில் செஞ்சோம் அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு அடி பிடிக்கும்னு தோணுச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக தெளிச்சு மட்டும் விடுங்க. நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறனால இதில் வந்து தண்ணி எக்ஸஸாக இருக்கக்கூடாது. அப்பப்போ நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் குக் ஆனாவே மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மீல் மேக்கர் ரோஸ்ட் ரெடி.